நேற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்னைக்கு ஏதோ ஒரு அதாவது காரணமே இல்லாத ஒரு குழப்பம். தேவன் சொல்கிறார், ஒருபோதும் தவறாத வாக்கு தத்தம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கருத்து என்னவென்றால் தைரியமாயிரு. லெட் அஸ் பி போல்ட். சொல்லுங்க, போல்ட். இந்த சொல்லுங்க, அவர் சொல்லுகிற வார்த்தை தைரியமாயிரு. சொல்லுங்க, தைரியமாக இருப்பேன். நான் திரும்ப ஒரு முறை அந்த வசனத்தை படிக்கிறேன். ஓசியா 11:9. நான் மனிதன் அல்ல, நான் தேவனாக இருக்கிறேன், நான் உன் நடுவில். அது இன்னொன்று சொல்றாரு, கவனிங்க. நீ எனக்கு விரோதமாக இருந்தால் கூட நான் உனக்கு விரோதமாக இருக்க மாட்டேன். நான் உனக்கு விரோதமாக, உலகமே விரோதமாக இருக்கலாம், ஆனால் தேவன் நடுவில் இருக்கிறார். திரும்ப திரும்ப உறவுகள், சொந்தங்கள், நம்பினவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், எல்லாம் உன்னை விட்டு போயிடலாம், பட் ஐ ஆம் இன் யுவர் மீட்ஸ். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அம்மா வரல, அப்பா வரல, அண்ணன் வரல, தம்பி வரல, தங்கச்சி வரல, டசன்ட் மேட்டர். அது கவனிக்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவங்க வராங்களோ இல்லையோ, ஐ ஆம் இன் யுவர் மீட்ஸ். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அதில் சொல்கிறாரு, நான் உனக்கு விரோதமாக ஒன்றும் பண்ணுறதில்ல. கரங்களை உயர்த்தி, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். ஆமென். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதுக்கு ஈடா என்ன தருவேனா, இதுக்கு ஈடா என்ன தருவேனா. என் நடுவில் என்ன பண்றாரு மட்டும் ஒரு 3 காரியங்களை சொல்லி முடிக்கும். நம்பர் 1, அதே ஓசியான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தினுடைய 2வது வரி, அவர் என்னை நேசித்தார். எல்லாம் சொல்லுங்க, இளைஞனா இருந்தபோது. எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தமா. கவனிங்க, நான் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. பலன் இல்லை. நிற்கிறியா? வந்து தூங்குறியா? இந்த பிள்ளைய அவங்க அப்பா அம்மா தான் நேசிப்பாங்க, முடிஞ்சவங்க பாட்டி நேசிப்பாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, கவனிங்க, நான் சொல்ல வந்த வார்த்தை, இந்த பிள்ளைக்கு பலன் இல்லை. பலன் இருக்குதா? விடுப்பு இருக்குவியா? பாத்திரம் தொலைக்குவியா? தூங்குதான் இருக்குது பலன். சொல்லுங்க, நோ ஸ்ட்ரென்த். எனக்கு பலனே இல்லை. அன்னைக்கே அவர் நேசிச்சாரு. ஒரு வேலை செய்யலைன்னா